ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ற விட்ஜெட் பேரு சர்க்கிள் அவதார். ஸோ சர்க்கிள்னாவே உங்களுக்கு தெரியும். இது சர்க்கிளா இருக்கணும்னு அர்த்தம். ஸோ அவதார்னா இட்ஸ் அன் அனிமேஷன்ஸ் இமேஜ் பீஸ்டர் தான் அவதார்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சர்க்கிள்குள்ள பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்ல இருக்கிற இமேஜ் பேரு ஃபிட் பண்ற இமேஜ் பேர் தான் சர்க்கிள் அவதார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அவதாரம் நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, பாடி வந்து கான்ஸ்டன்ட் சென்டர்ல இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ, இதுக்குள்ள இருக்கிற சைல்ட் ப்ராப்பர்ட்டில நான் என்ன குடுக்குறேன்னா, ஸோ சர்க்கிள் அவதார் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ, இந்த சர்க்கிள் அவதாருக்குள்ள நம்ம என்ன குடுக்க போறோம்னா, இப்போ ஒரு பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம குடுக்க போறோம். ஸோ, இந்த பேக்கிரவுண்ட் இமேஜோட கலர் எப்படி இருக்கணும்னு நான் சொன்னேன்னா, ஸோ இட் ஷுட் பி ஆரஞ்ச் அப்படின்னு நான் சொல்றேன். ஆரஞ்ச் கலர்ல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆரஞ்ச் கலர் இருந்த பொண்ணு ரேடியஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இத ரன் பண்ணி பார்க்கலாம். இதுவரையும் ஸோ இப்ப நம்ம கிரியேட் பண்ண பிறகும் நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இது மாதிரி இருக்கும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இது வந்து இன்னும் பெருசா என்லார்ஜ் ஆக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா ரேடியஸ் 100 அப்படின்னு குடுக்குறேன். இப்ப நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிற இமேஜ் வந்து கொஞ்சம் வந்து பிரீஃபா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப இவ்ளோ பெரிய இமேஜா உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ரேடியஸ் சர்க்கிள்குள்ள நான் ஒரு பேக்கிரவுண்ட் இமேஜ வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அசெட்ல எப்படி வந்து பேக்கிரவுண்ட் இமேஜ ஃபிட் பண்ணோம்னு தெரியும். ஸோ பேக்கிரவுண்ட் இமேஜ்ன்னு போட்டு அசெட் இமேஜ்க்குள்ள நம்ம இப்போ வந்து டைப் பண்ண போறோம். ஸோ என்ன டைப் பண்ண போறோம்னா, பாத்த நீங்க காப்பி பண்றதுனா காப்பி பண்ணிக்கங்க. ஸோ அசெட் அசெட் ஸ்லாஷ் ஃப்ளட்டர் டாட் பிஎன்ஜி அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம இதுதான் வந்து ஃபைல் வந்து நான் ஆக்சுவலி இங்க சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்தோட பாத்த வந்து நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோதான். இப்ப நம்ம வந்து கோட வந்து ரன் பண்ணலாம். இப்ப ரன் பண்ணா நம்மளோட அவுட்புட் வந்து இது மாரி ஷோ ஆகும். ஸோ என்னோட சர்க்கிள்குள்ள நான் ஒரு இமேஜ் போட்டிருக்கேன். ஸோ இந்த இமேஜ வந்து ஃப்ளட்டர்ன்னு சொல்லி போடுறேன். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து உள்ள இருக்க ஏதாவது டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணா இதுக்குள்ள டெக்ஸ்ட் வந்து ஆகும். ஸோ இதுதான் வந்து இதான் வந்து சர்க்கிள் அவதார் அப்படின்னு சொல்லுவாங்க.